கடகராசிக்கு பலன் சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நான் சொன்னது போல் இதற்கு முன்பு அதிகமாக பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் சந்தித்தது இந்த கடகராசி, குறிப்பாக பூச நட்சத்திரம். இவர்களுக்கு அந்த அஷ்டம சனியின் தாக்கம் அது முடிந்து விட்டது. அஷ்டமத்தில் ராகு வந்து விட்டது, ராகுவிற்கு குரு பார்வையும் வந்து விட்டது. எல்லாமே நடந்துக்கிட்டு தான் பிரதர் இருக்கு. ஆனால் எனக்குன்னு வரும்போது எதுவுமே நடக்க மாட்டேங்குதே ஏன் பிரதர் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய ஒரு $1,000,000 கொஸ்டின். இது ஏன் இவ்வாறு இவர்களுக்கு மட்டும் எல்லா பிரச்சனைகளும் மொத்தமாக வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒப்பனா சொன்னால் நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், அப்பார்ட்மெண்ட்டில் மெயின்டெனன்ஸ் காசு கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டு இதனால் குடும்பமே நிறையா பேருக்கு சின்ன பின்னமானது. இது காரணம் பார்த்தோம்னா, கடகத்துக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிற அமைப்பு இந்த செவ்வாயுடைய அமைப்பு. ஏன்னா அவர் ஒரு ஜீவனத்துக்கும் அவர் புத்திரஸ்தானத்துக்கும் அதிபதி. அவர் முதல்ல நீசமாக ஒரு 7-8 மாதம் இருந்தார். அப்புறம் 2ஆம் இடத்துல சிம்மத்துக்கு வந்த பிறகு கூட பாம்புடன் சேர்ந்திருந்தார்.